அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமைங்க. இன்றைக்கி வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது. ஏகாதசி திதி அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது. இன்னைக்கு ஏகாதசி திதியும் இருக்கு, புதன்கிழமையும் இருக்கு. அப்படிங்கும்போது அதிசக்தி வாய்ந்த நாளாவே கருதப்படுது. மேலும் இந்த நாளன்று உங்க வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்ததுனாவோ துளசி இருந்ததுனாவோ எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா கோதானம், அதாவது பசுவையே நீங்க தானமா கொடுத்த பலன் கிடைக்குங்கிறத குறித்து நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ரொம்ப ரொம்ப எளிய முறை தான், ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க, நல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன். மேலும் எந்த ஒரு வழிபாடும் இல்லாத முறை குறித்தும் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதையும் கூட நீங்கள் பார்த்து செய்யலாம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சில விசேஷமான திதிகள் அப்படின்னு வரும்போது பூஜை வழிபாட்டிற்கு என்னென்ன முறை இருக்கோ அதையும் நம்ம சேனலில் சொல்லுவோம். மேலும் இந்த நாளில் பூஜை செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது, எங்களுக்கு மாதவிடாய் தீட்டு இருக்குது, இல்லை நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கோம், இல்லை இன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம், மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யும் விதமாக பரிகாரம் நான் சொல்லுவேன் இல்லையா, அதே தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு அற்புதமான பண வரவிற்குண்டான ஒரு சிம்பிளை உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். இதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் எப்போதுமே வற்றாத பண வரவு ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிஜில் சிம்பிள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி நம்ம ஏஞ்சல் நம்பர் எழுதுகிறோம், அதுக்கு எண்களை பயன்படுத்தி எழுதுகிறோம். இதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம், அதாவது ஒரு சிக்னேச்சர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்முடைய கையெழுத்து எப்படி இருக்குது அது மாதிரி தான் இந்த சிஜில் சிம்பிள் அப்படிங்கிறது. தேவதைகள் இந்த சின்னத்தின் மூலமாகவே ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் நமக்கு அந்தந்த ஏஞ்சல் நம்பர் எழுதும் போதும் வடிவங்களை வரையும் போதும் உடனே உதவி செய்கிறவங்க. நேற்று கூட இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாருக்கெல்லாம் திடீர் பணவரவு வேணும், அவசர பண தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கையில் எழுதிட்டு ₹1 நாணயத்தை ஒரு மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி செய்யும் போது அதற்குண்டான தேவதை உடனடியாக நம்முடைய பண தேவையை பூர்த்தி செய்வாங்க. அதனால இந்த ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும், சிஜில் சிம்பிள்ஸ் ஆகட்டும், மேலும் இந்த ஸ்விட்ச் வேர்டு ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவதைகளோட நேரடி தொடர்பில் உள்ளவை அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதைகளுக்கு உண்டான குறியீடு மற்றும் தொடர்பு எண் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நம்ம இந்த 3 விதத்துலேயுமே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். சரி, இப்போ பணவரவிற்குண்டான ஒரு சிம்பிள் வரைஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கிடையாது. அதாவது நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால் எல்லாருமே செஞ்சு பலன் அடையலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சில பரிகாரங்களுக்கு நான் ரெட் கலர் பயன்படுத்த சொல்லுவேன். ஆனால் இதுக்கு நீங்கள் அவசியமாக க்ரீன் கலர் தான் பயன்படுத்தணும். கிரீன் கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்று புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் இந்த பச்சை நிறத்தை தான் சொல்லுவோம். மேலும் இப்போ நான் வரைய போகிற இந்த சிம்பிளுக்கு கண்டிப்பாக க்ரீன் கலரில் வரையும் போது தான் உடனடி பலனும் கிடைக்குது. நான் நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துட்டேன். வேறு கலரில் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்ததில்லை. ஆனால் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே இது குறித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சமயத்தில் இதை நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால நீங்களும் செய்யுங்க. இப்போ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அது சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, ஆனால் எந்த ஒரு கோடுகளும் புள்ளிகளும் இல்லாத மாதிரி ஒரு பியூர் ஒயிட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு ஷீட்டாக எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பேக்கெட் சைஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இதே மாதிரி போடுங்க. நான் எப்படி வரையணும்னா இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 10 டாட்ஸ் வச்சுருக்கேன்.
அதே மாதிரியே நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு புள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது மணி அட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதை கரெக்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. மேலும் இதில் ஒரு சக்கரம் போன்ற அமைப்பு பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா பண வரவிற்குண்டான அந்த வேகத்தையும் அந்த சுழற்சியும் வந்து காட்டுது. எந்த அளவுக்கு நமக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டான ரிசல்ட்டு இது வரைவதன் மூலமாகவே நமக்கு கிடைக்கும். இதில் மொத்தமாக வந்து நம்ம 3 முக்கோணங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கோம். சாதாரணமாக ஒரு ட்ரையாங்கிள் பயன்படுத்தணும் அப்படின்னாவே பிரபஞ்ச சக்தி வந்து நல்லா ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம 3 வந்து பயன்படுத்தி இருக்கோம். மேலும் முக்கிய புள்ளிகளையும் வந்து பயன்படுத்தி இருக்கோம். அடுத்ததா இது வரைஞ்சி முடிச்ச பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டையும் வந்து நீங்கள் அதுக்கு கீழேயே வந்து எழுதிக்கோங்க. நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அதே மாதிரி எழுதுங்க. அதே மாதிரியே வந்துட்டு ஸ்பேஸும் வந்து விட்டு எழுதுங்க. என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன், GOLDEN, கோல்டன். சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோல்டன் அப்படிங்கிற வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் G மட்டும் கேபிட்டலாக எழுதுங்க. மீதியெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதுங்க. அடுத்து சன்ரைஸ், SUNRISE, சன்ரைஸ். இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த S மட்டும் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. மீதியெல்லாம் ஸ்மால்லே எழுதிக்கோங்க. அடுத்து சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு டிவைன், DIVINE, டிவைன். இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் இந்த D வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு கவுண்ட், COUNT, கவுண்ட். இதுலேயும் ஃபஸ்ட் லெட்ரு C வந்து கேபிட்டலில் எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடிவம் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த சிம்பிளுக்கே வந்து தனி சக்தி உண்டு. இது ஒன்றே போதும் பணவரவு நமக்கு வரத்துக்கு. இது கூடவே நம்ம இந்த ஸ்விட்ச் வேர்டையும் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதை ஒன்று வரைஞ்சி வச்சோம்னாவே அந்த தேவதை வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்டையும் வந்து எழுதியிருக்கோம். இது எதுக்காகன்னு இதுவும் வந்து பணவரவுக்காக தான் எழுதியிருக்கிறோம். மேலும் இதை நம்ம அதிசக்தி வாய்ந்த வளர்பிறை ஏகாதசி திதி நாளில் எழுதியிருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரம் வந்து முன்னேறும், பணவரவு வந்து அதிகரிக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா ஒரு 5 வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வெந்தயத்தை பயன்படுத்துவதற்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வெந்தயத்தின் நறுமணம் அப்படிங்கிறது மிகவும் பிடித்ததாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது பச்சை பயிறு கூட சேர்ந்து இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவாங்க. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். இதில் கவுண்டிங்ன்ட்டு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. நான் ஏன் 5ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 5, அதனால் வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சாய்ஸ் தான். நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா அந்த வெந்தயத்தை வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த சிம்பிளை வரைஞ்சி கீழே அந்த ஸ்விட்ச் வேர்டை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை அப்படியே உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் நோக்கி வர மாதிரி அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வந்து இமேஜின் பண்ணுங்கள். இது வரையும் போது எப்போவுமே நான் சொல்கிறது தான், டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாமல் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க. அதாவது இதுக்கு நம்ம தனியாக எந்த ஒரு பொருள் செலவும் பணமும் வந்து செலவு பண்ண போகிற கிடையாது. வெறும் நம்பிக்கையை மட்டும்தானே வச்சு பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கையை வச்சு இதை செய்யும்போது நமக்கு நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ பணவரவு உண்டாகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணின கையோட இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா பீரோ இருக்குது பார்த்தீங்களா, பீரோவில் வந்துட்டு நீங்கள் ஒட்டியே வச்சுக்கலாம். இதையே எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ அந்த லாக்கரில் நீங்கள் இதை ஒட்டி வச்சுக்கிட்டிங்கனாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் எங்கெந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்கோ அத்தனை வழிவகைகள்லேருந்து உங்களை பணம் நோக்கி வரும். நான் வந்து இதில் வெந்தயத்தை பயன்படுத்தி இருந்ததுனால நான் வந்து என்னுடைய பர்ஸில் தான் வச்சுருக்கேன். நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன மாதிரியே வெந்தயத்தை இதுக்குள்ளே வச்சு பர்ஸில் வச்சுக்கோங்க. வெந்தயம் வைக்க பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க. இல்லைனா பீரோவில் வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், இது எப்போ வந்து மாற்றலாம் அப்படின்னுட்டு. இந்த வெந்தயத்தோடு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய வாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு அதனுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதை வந்துட்டு ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை காக்கை குருவிகளுக்கோ போட்டுட்டு அந்த சிம்பிள் வரைஞ்சி வச்சிங்க இல்லையா பேப்பர், அதை வந்து மெழுகுவர்த்திலையோ இல்லை விளக்குலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை ஊதும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுருங்க. திரும்பவும் செய்யும்போது புதுசாக ஒரு பேப்பரில் இதே மாதிரி வந்து வரைஞ்சி
வரைஞ்சிட்டு புதுசாக ஒரு 5 வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பீரோவில் ஒட்டி வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அது ஒரு முறை ஒட்டி வச்சிங்க அப்படின்னாவே போதும், இருந்துட்டு போட்டோம். அது லைட்டாக எங்கேயாவது கிழிஞ்சிடுச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் வந்துட்டு அதை இதே போல் நெருப்பில் காட்டி எரிச்சிட்டு புதுசாக ஒன்று வரைஞ்சி ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்பீங்க, இன்னைக்கு செய்ய முடியலன்னா வேற என்னைக்கு செய்யலாம் அப்படின்னுட்டு. இதை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா எப்போவெல்லாம் உங்களுக்கு பணம் தேவை இருக்கோ அப்போ வந்துட்டு செய்யலாம். இன்னைக்கு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு, அதாவது வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது அப்படிங்கிறதுனால. மற்றபடி எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம், இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் இல்லைங்கிறதுனால பண வரவுக்கு இந்த சிம்பிளை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.